பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். சனநரஞ்ச சண்டையில சாடையில பேசுனதும், வெக்கப்பட்ட சிறுக்கி எம்மேல் வேப்பம்பூவ வீசுனதும், கொட்டக்குடி ஆத்துக்குள்ள குமரிப்புள்ள குளிக்கையில தண்ணிக்குள்ள முக்குளிச்சி தங்க உடல் தீண்டுனதும், காத்துல பறந்து போன மாத்து துணி கொண்டு வந்து முத்தம் தந்து வாங்கி கண்ணு மோகம் கொண்டு சீண்டுனதும், பொறவாசல் பக்கமுள்ள புன்னமர நிழலடியில் சாதிமல்லி வாங்கியாந்து சடையில நீ சூடுனதும், நாத்து நடும் வேளையில நங்க என்ன பார்த்து புட்டு என்னோட கண்ணேன்னு இட்டு கட்டி பாடுனதும், எவன் பாடும் பாட்டுன்னு எந்த கப்பம் கேட்டு வர வீரையா காட்டுக்குள்ள விழுந்தடிச்சு ஓடுனதும், மருதாணி இலபரிச்சு புளியோட சேத்தரைச்சு பேரழகுன் காலுன்னு பேசிக்கிட்டே பூசுனதும், கஞ்சி தண்ணி இறங்காம காய்ச்சலில கிடக்கையில பச்சளைய பறிச்சு வந்து பாவமானி பேசுனதும், எல்லா நினப்ப வந்து இருதயத்தில் ஓடுதுங்க, இப்ப உள்ள நிலைமைக்குத்தான் ஈரக்கொலை வாடுதுங்க, தண்ணி மேல எழுத்தாட்டம் தடமழிஞ்சி போச்சுதுங்க, சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் செதஞ்சது போல் ஆச்சுதுங்க, என்னோட அவர் இருந்தா உயிர் இன்னும் நீளுமுங்க, பிரிவு வந்து சேர்ந்துச்சின்னா உசுர் இல்லாம போகுமுங்க, என்னோட அவர் இருந்தா உயிர் இன்னும் நீளுமுங்க, பிரிவு வந்து சேர்ந்துச்சின்னா உசுர் இல்லாம போகுமுங்க, பிரிஞ்சு விட்டா கூடுறது அரிதாகி போகுமுங்க, அன்பான தோழிகளே அவருக்கிட்ட கூறிடுங்க, பிரிஞ்சு விட்டா கூடுறது அரிதாகி போகுமுங்க, அன்பான தோழிகளே அவருக்கிட்ட கூறிடுங்க. திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் கற்பியல். அதிகாரம் 116. பிரிவாற்றாமை. குறள் எண் 1155. ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அரிதால் புணர்வு. பொருள்: என் உயிரை காக்க வேண்டுமென்றால் அவர் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் இனி என்னை காண்பதும் என்னோடு கூடுவதும் அரிது.